குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். வணக்கம் வள்ளுவரே. ஆக இந்த தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் முதல் 3 குறள்களையும் படிப்படியாக ஒருவரை தேர்வு செய்வது பற்றி சொல்லும்போது கடைசியாக எப்படிப்பட்ட படித்த பண்புள்ள மனிதரிடமும் ஆராய்ந்து பார்த்தால் ஏதாவது ஒரு அறியாமையும் அதனால் விளையும் குற்றங்களும் இருக்கத்தான் செய்யும். அதை வச்சு எப்படி சமாளிக்கிறதுன்னு நாம தான் முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டீங்க, அவ்வளோதானே? ஆமாம் அப்பனே, இந்த உலகத்தில் நிறை மனிதன்னு முழுமையான மனிதன்னு யாரும் கிடையாது. ஆங்கிலத்தில் நோ மேன் இஸ் ஃபுல்லி பெர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி எனது வாரிசு கவியரசு கண்ணதாசன் கூட சொல்லுவானே, எங்கேயாவது மனிதன் ஒருவன் இருந்தால் சொல்லுங்கள், இருக்கும் அவனும் புனிதன் என்றால் என்னிடம் காட்டுங்கள் அப்படின்னு யாருக்கு மட்டுமில்லை திரைப்படத்தில் ஒரு பாடலில் சொல்லியிருக்கிற மாதிரி எல்லாரிடமும் குணங்களும் இருக்கும், குற்றங்களும் இருக்கும். அதனால் ஒருவனுடைய குணங்களை ஆராய்ந்து அவனிடம் இருக்கும் குற்றங்களையும் ஆராய்ந்து குணங்கள் கூடுதலாக இருந்தால் அவனை ஒரு செயலுக்கு தேர்ந்தெடுக்கணும். அதை அடிப்படையாக வச்சே அவனிடம் பழக்க வழக்கங்கள் வைத்து கொள்ள வேணும். இதைத்தான் குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல்னு தெரிந்து தெளிதல் அதிகாரத்தில் 504வது குறளாக எழுதி வச்சேன். அருமை வள்ளுவரே, குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். எல்லா விதத்திலையும் முற்றிலும் ஒழுங்கான ஆளாக ஒருத்தர் கிடைப்பது கடினம். அதனால் ஒரு நபரிடம் உள்ள குணங்களையும் குற்றங்களையும் எடை போட்டு எது அதிகமாக இருக்கோ அதை கொண்டு தீர்மானிக்க வேண்டும். குணங்கள் அதிகமாக இருந்தால் அந்த நபரை தேர்வு செய், குற்றங்கள் தான் அதிகமாக இருக்குன்னா அந்த நபரை தேர்வு செய்யாதேன்னு செயல், நட்பு, உறவு, கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு அத்தனை விஷயங்களுக்கும் வழிகாட்டிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்கள். தொடர்ந்து தீர்க்கோள் தெரிவோம் பகுதியை கேட்க பாரதமணி திருநாடு சேனலை பின்தொடருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.